சார், கூப்பிட்டீங்களா? மேடம் உட்காருங்க. பரவாயில்ல சார். என்னமோ தெரியலமா, என் கண்ணை என்னால் நம்ப முடியல. என் நிழலே எனக்கு துரோகம் செய்யுமோன்னு பயமா இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஒரு முக்கியமான வேலை சொல்றேன், செய்வீங்களா? சொல்லுங்க சார், செய்றேன். என் கார்ல இருக்கிற என்னுடைய சொத்து சம்பந்தப்பட்ட முக்கியமான தஸ்தாவேஜுகளை கோயம்புத்தூர்ல இருக்கிற நம்ம லாயர் கிட்ட ஒப்படைக்கணும். லாயர் பரமேஸ்வரன் கிட்ட தானே சார்? அவரேதாமா. இந்தாமா கார்கி, இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை நான் என் பொண்ணா நினைக்கிறேன். இந்த விஷயம் உன்னை தவிர வேற யாருக்கும் தெரிய வேணாம். ஓகே சார். பி கேர்ஃபுல். எஸ் சார். ஐ எம் சாரி. இட்ஸ் ஓகே. செந்தில் எங்க இருக்க? எங்கடா இருக்க? எங்கடா இருக்க? படவா எங்கடா இருக்க? டாடி நான் இங்க இருக்கேன். ஏய் செந்தில், டாடி என்னால பிடிக்க முடியாது. எங்கடா இருக்க நீ? அடே கவிதாவா? சாரி டார்லிங். வேணும் நல்லா இடிச்சிட்டீங்களா? டேய் போடா. என்னங்க நீங்க, உங்களுக்கு பிடிச்ச புடவைன்னு எவ்வளவு ஆசையா கட்டிட்டு வந்தேன்னு தெரியுமா? இதுல போய் காஃபி ஊத்திட்டீங்களே. ஐ எம் சாரி டார்லிங். உங்களுக்கு என்ன, நீங்க ஈஸியா சாரி சொல்லிட்டீங்க. ஐயோ ஒரே காஃபி நாத்தம். வாசனையா இருக்கு. சும்மா இருங்க. உங்களுக்கு என்ன, நான் இப்ப மறுபடியும் போய் குளிக்கணும், மறுபடியும் புடவை மாத்தணும். நீ கவலையே படாத, நானே உன்னை குளிக்க வச்சு, நானே உனக்கு புடவைய மாத்தி உன் உடம்பு முழுக்க சென்ட் அடிச்சு. நீங்களா? அப்புறம் டாடி புள்ள பொறுப்பா இல்லையே, இவன் கையில மில்ல ஒப்படைச்சா நடு தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்த போறான்னு உங்க செக்ரட்டரி மூலமா எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்க வக்கீலுக்கு அனுப்பிச்சிட்டீங்களாமே. கரெக்டா சொல்லிட்டியே. நீ திருந்துவேன்னு பார்த்தேன். எப்படி டாடி திருந்த முடியும்? கஷ்டப்படுறவனா நல்லவனா இருக்க முடியும். ஆனா என்ன மாதிரி கோடி கோடியா சொத்து இருக்கிற ஒருத்தன் எப்படி டாடி தப்பு பண்ண அவ வாழ முடியும்? அதனால 10ஓட 11 இருக்கட்டுமேனு இன்னொரு தப்பும் பண்ண போறேன். என்னடா சொல்ற? டாடி காந்தியே சொல்லியிருக்காரு, பலியால துடிக்கிற ஆட்டுக்குட்டிய கொன்னுட சொல்லி. பாவம் வயசான காலத்துல நீங்களும். அப்பா அப்பாடி அப்பா, ஒரு பொம்பளைய குளிப்பாட்டி சேலை உடுத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுடாப்பா. அப்பாடி அப்பா அப்பாடி. எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ புடியவனே. டாடி என்ன முடிஞ்சா புடிச்சுங்க. என்னாச்சு? நம்ம ஆளுங்களை அனுப்பி அந்த எதிர் வீட்டுக்காரன் கவனி. எங்க அப்பாவை கொலை செஞ்சது நான் இல்ல, அவரோட செக்ரட்டரி ராதான்னு எல்லாரும் நம்பணும். அவ போற வண்டியில இந்த டெட் பாடியை ஏத்தி அனுப்பு. ஹலோ 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 ஹலோ. என்னாச்சு? இந்த நேரம் பார்த்து போன வேலை செய்யுங்க. சரி, போலீஸ் ஸ்டேஷன் நேரா போயிடலாம். இருங்க நான் பார்க்கிறேன். பயப்படாதீங்க. எங்களுக்கு துரோகம் செய்யறவங்களை தான் நாங்க சாகடிப்போம். நீங்க எங்களுக்கு துரோகம் செய்யாம இப்ப நீங்க கண்ணால பார்த்த கொலைய கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. இப்பவே வீட்டையும் காலி பண்ணிடுங்க. அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். எனக்கும் துரோகம் பண்றவங்களை சாகடிச்சு தான் பழக்கம். மரியாதையா என் மனைவியும் குழந்தையும் விட்டுட்டு போங்கடா.
ஏய்யா, கையே இல்லாம வெறும் நம்பிக்கையோடவா இவ்வளவு நேரம் எங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த? நம்மள போலீஸ்ல காட்டி கொடுக்காம வீட்டை காலி பண்ண மாட்டாரு. அண்ணன் மிலிட்டரி ஆபீசரா, பொய்யே பேச மாட்டாரு, உண்மைதான் பேசுவாரு. அண்ணன் நிறைய பணம் தரேன், வீட்டை காலி பண்ணிடு. பணமா? மிலிட்டரி இருக்கப்போ இந்த நாட்டை காட்டி கொடுத்திருந்தானே கோடி கோடியா சம்பாதிச்சிருப்பேன்டா இடியட். டேய், நாட்டுக்காக தன் கைய கொடுத்தவருடா இவரு. இவர்கிட்டயே நீங்க எல்லாம் இப்படி நடந்துக்கிறீங்க? ஐயோ, உண்மைக்கு நேர்மைக்கு கிடைச்ச பரிசு பாத்தியா? டேய், இதுக்கப்புறம் ஏன்டா உசுர வச்சுக்கிட்டு இருக்கிற? கவர்மெண்ட் கொடுக்கிற பென்ஷனையும் வச்சுக்கிட்டு நாங்க கொடுக்கிற பணத்தையும் வச்சுக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருப்பானா? அதை விட்டு டமாஸ் பண்ற. சந்தோஷமா? கண்ணெதிர நடக்கிற தப்ப கண்டிக்கிறது தான் என் சந்தோஷமே இருக்கு. உங்களை நான் போலீஸ்ல காட்டி கொடுக்காம விட மாட்டேன். ஊரை விட்டு போயிடுறோம், எங்களை காட்டி கொடுக்க மாட்டோம்ல. விடுங்க. ஏய், என் உயிரே போனாலும் உங்களை நான் காட்டி கொடுக்காம விட மாட்டேன். மம்மி மம்மி டாடி கிட்ட வராதீங்க. எங்களை விட்டுடுங்க. டேய், எங்களை விட்டுடுங்க. வராது, கிட்ட வராது, கிட்ட வராது. எங்க அம்மாவை அடிக்காதீங்க. அம்மாவை அடிக்க கூடாதா? கொஞ்சம் பாரு.
ஏய்